வணக்கம் இடமலம் நேயர்களே, தொடர்ந்து நம்ம போடுற காணொளிகள்லாம் வந்து சில பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ்லாம் கூட சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் பல கமெண்ட்ஸ் வந்து விமர்சனமாக இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ்லாம் தான் வந்து அடுத்த நாள் நம்மளோட காணொலியை வந்து பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அடுத்து நம்ம கூட வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக கிஷோர் கே சாமி இருக்கார் இல்லையா, அவரையும் வரவேற்றிடலாம். வணக்கம். வணக்கம். வெல்கம் இன் டு த வீடியோ. ஸோ 2 விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நடந்தாலும் தவிர்த்துட்டு 2 விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, முழுசாக அலசி அதை பற்றி வந்து லேயராக வந்து புட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோடய கேள்விகளுக்கெலாம் முதல் விஷயம் பேச தவிர்க்க முடியாது, ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பால். ஸோ எக்ஸிட் பாலில் அநியாயத்துக்கு பிஜேபி தான் வந்து திருப்பியும் பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்போவுமே வந்து சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் நாட் அ வெரி பிக் ஸ்ட்ரேஞ்ச் திங் டு சே, பெரிய கண்டுபிடிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ந்து அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பிஜேபி இந்த வாட்டியும் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. பட் கடைசியாக ஒரு 1.5 வாரம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிஜேபிக்கு வந்து நார்த்தில் நிறைய இடங்களில் வந்து தங்களோட வாய்ப்புகளை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லா ஊடகமும் ஒரே மொத்தம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து பெரும்பான்மையோட, அதாவது மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக ஆட்சியை பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம மறுக்க முடியாத விஷயம் இல்லையா? அதாவது பிஜேபிக்கு வந்து மொமெண்டம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மொமெண்டம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஐ திங்க் ஐ ஹவ் பீன் சேயிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். நான் இடமலமில் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, 50 சீட் இருக்க காங்கிரஸ் 100 சீட் எப்படி தொடருது அப்படின்றத அவங்க இலக்காக வச்சு பயணிச்சிருக்கணும். அவங்க அதை இலக்காக வச்சு பயணித்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபியே அவங்களுடைய இதை வந்து நிறுத்தியிருக்கலாம். ஓகே, ஆனால் எனக்கு என்ன தோணுது, காங்கிரஸ் 100 சீட்ஸ் வரது நாட் பாசிபிள். எப்படி வரும்? இங்கிருந்து வரும். நீங்கள் பிக்கெஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இதில் என்ன அப்படின்னா, இஃப் தி எக்ஸிட் போல்ஸ் ஆர் ரைட், கர்நாடகா வேர் த மொமெண்டம் வாஸ் வித் காங்கிரஸ். எங்கே அவங்க லூஸ் அப் பண்ணான்றது எனக்கு புரியல. அதே மாதிரி மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இதெல்லாம் மொமெண்டம் வித் த காங்கிரஸ். இதை வந்து ஏதோ இடத்துல லூஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஏன் இவங்க லூஸ் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன் வை தே லாஸ்ட் அவுட் அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸே தவறு. பிஜேபி அதோடைய பேக்யார்டில் போய் தான் நீங்கள் வீழ்த்த முடியுமே தவிர, பிஜேபியை நீங்கள் வந்து சரிக்கு சமமாக நின்றுக்கிட்டு நீ ஹிந்து, நீ இந்துத்துவா அப்படின்னு சொல்லி நீங்கள் போலரைஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் முஸ்லீம் ஓட்டை வச்சு மட்டும் இல்லை கிறிஸ்டின் ஓட்டை வச்சு மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. யூ ஹாவ் டு டேக் ஆன் த பிஜேபி வேர் இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை வாய்ப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் திண்டாட்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி வந்து இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருக்கணும். மாறாக நீங்கள் என்ன கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இந்து முஸ்லீம் அப்படின்னு பிஜேபி விரிக்கிற அந்த வலைக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டீங்க. ஹிந்துவாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, கிறிஸ்டினாக இருந்தானே, சீக்காக இருந்தானே, டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நார்த்தில் நிறைய பேருக்கு வந்து படிப்பறிவு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப தவறான ஒரு, நீங்கள் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி இல்லை அசிங்கப்படுத்தி சொல்லணும்னு நமக்கு இல்லைங்க, பட் அதுதானே உண்மை, உங்களுக்கு தெரியும். நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி, அதாவது வாக்காளர்களை வந்து நீங்கள் சிறுமைப்படுத்தவே கூடாது என்றைக்குமே. வாக்காளர்களுடைய அந்த அவர்களுடைய தகுதி இருக்கு இல்லையா, அதை என்றைக்குமே நீங்கள் சிறுமைப்படுத்தக்கூடாது. வாக்காளர்களுக்கு தெரியும் அவர் எதற்காக வாக்களிக்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், அது எதற்காக வாக்களிக்கிறார்கள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. பட் ஹெல்த்தியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பாப்புலேஷன் 3வது முறை ஒரே ஆளுக்கு வாக்களிப்பாங்க. இல்லை, அது வந்து நீங்கள் அப்போ 3வது முறை வரைக்கும் நீங்கள் வந்து மக்களை கவர முடியவில்லை அப்படின்றது தெளிவாகிறது. அது திரும்ப சொல்கிறேன். காங்கிரஸ் ஒரு லெஃப்டிஸ்ட் மாதிரியோ ஒரு நக்சலைட் மாதிரியோ ராகுல் காந்தி பேசுகிறது தான் இங்கே பிரச்சனையே. காங்கிரஸுக்கு எல்லாமே அட்வான்டேஜ். ஏன்னா எல்லா தரப்பு சிந்தனைகளையும் உள்வாங்கக்கூடிய ஒரு இயக்கம் காங்கிரஸ். இதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்போ உதாரணத்துக்கு சாவர்கரை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? அதெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுங்க. நீங்கள் மாடரேட்டாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு நடுவில் ஒரு பேச்சு வரும்ல. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கப்பலோட்டிய தமிழன் வஉசி இருக்கட்டும், சாவர்கராக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து இந்த நாட்டிற்காக பல தியாகங்களை செய்தவர்கள். நான் வந்து 7 மாதம் சிறையில் இருந்திருக்கேன். நான் ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணிட்டு நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு அங்கே போகலை. கண்ணாபின்னு பேசினதுனால எனக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு, அதனால் என்னை கொண்டு போய் அவங்க உள்ளே வைக்கிறாங்க. சரியா? நான் ஒன்றும் நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு சிறைக்கு போகலை. இங்கே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளில் சிறைக்கு போனவங்க யாரும் ஒன்றும் தியாகம் பண்ணிட்டு போகலை, யாராவனா இருக்கட்டும். பட் அந்த சிறையில் இருந்த 7 மாதங்களே என்னுடைய அந்த கஷ்டங்கள் எவ்வளோ அனுபவிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து எள்ளி நகையாடுறோம். இப்போது
ஒரு விஷயம் கூட சொல்லப்பட்டது. என்னென்னா, அந்த ஒரு பறவை பறக்குது, புல்புல் புல்புல் பறவை வந்து சாவர்கருடைய சிறையை பார்த்துவிட்டு சிறையில் வந்து டெய்லி உட்காருது. இவர் டெய்லி அதை பார்க்குறாரு. அதை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. ஏன்னா 2 கைகளையும் செயினில் கட்டியிருக்காங்க. இவர் நிற்கிறாரு, அவ்வளோதான், நிற்க முடியும், அவ்வளோதான். அப்படின்னும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சிறை வாசத்தில், கொடுமையான சிறை வாசத்தில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு யார்? மாதிரி அந்த ஒரே ஒரு புல்புல் பறவை தான். அப்போ அவர் வந்து கவிதை ஒன்று எழுதுகிறார். நான் அந்த பறவையின் மீது அமர்ந்து நான் என் நாட்டிற்கு செல்கிறேன், என் மண்ணிற்கு செல்கிறேன், என் மண்ணிற்கு சென்று என்னுடைய உறவுகளை எல்லாம் சந்திக்கிறேன், என்னுடைய மக்களை சந்திக்கிறேன். இது ஒரு கவிதை, இட்ஸ் பொயட்ரி. நீங்கள் நம்ப மாட்டீங்க வருண், சத்தியமாக சொல்கிறேன். when I was in that சிறையில் இருக்கும் பொழுது, அந்த இதில் இருக்கும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த காரிடோரில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போது அந்த அந்த கம்பி வழியாக பார்க்கும் பொழுது வெளியில் அந்த புறாக்கள்லாம் வந்து உட்காந்துட்டு போகும். எனக்கு பொறாமையாக இருக்கும் அந்த புறாக்களை பார்த்தா. ஏன்னா என் உட்காந்துட்டு இங்கேருந்து பறந்து வெளியில் போக முடியும், என்னால் போக முடியாது. இது ஒரு சிறை அனுபவத்தில் இருந்தவனுக்குத்தானே அதோடைய உணர்வு என்னன்றது புரியும். மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. இல்லை இதனால் இந்த எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீ வந்து சாவர்கரை கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கும் சாவர்கருக்கும் சித்தாந்த ரீதியாக வேறுபாடுகள் இருக்கலாம், சரியா? சாவர்கர் சொல்கிறதெல்லாம் நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ நேர் எதிர்கோட்டில் இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய அந்த தியாகத்தை அவமதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? யார் சொன்னது உனக்கு நீ இந்த மாதிரிலாம் அவமதிச்சேன்னா உனக்கு ஓட்டு வரும்? நீ யார் சொன்னது உனக்கு? உன்னுடைய பாட்டியை விட அரசியல் நிறைய தெரியுமா உனக்கு? உன்னுடைய பாட்டி இந்திரா காந்தியை விட உனக்கு அரசியல் நிறைய தெரியுமா? அவங்க எதுக்கு சாவர்கரை வந்து இந்த நாட்டின் மகன் என்று சொல்கிறார்? அதெல்லாம் இவருக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. பெருமை மிகும் மகன் என்று எதற்காக சொல்கிறார் என்றால் அவருக்கு தெரியும். ஒரு ஒரு கோணத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நாட்டோடைய சுதந்திரத்தை அணுகினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோணத்தில் அணுகினாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றீங்க. சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதம் கூறினார் என்றால் அவர் ஏன் வேறு கரஸ்பாண்டன்ஸே கிடையாது. நோ மோட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். நீங்கள் கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. வெளி உலகத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளவே முடியாது. ஒரே முறையில் தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அது மன்னிப்பு கடிதம் எழுதினால்தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்னா அதை தான் எழுத முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. இப்போ நீங்கள் சரி, அது 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 வேறு டாபிக். அது வேறு ஒரு நாள் நம்ம வந்து முழுமையாக பேசுவோம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த இடத்திலும் இந்த மாதிரியான தலைவர்களை நீங்கள் அவமானப்படுத்தித்தால் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கம்பல்ஷனே உங்களுக்கு கிடையாது. எதற்காக நீங்கள் அதை இழுத்தீர்கள்? இது மாதிரி நிறைய நான் சொல்லிட்டே போகலாம். உதாரணத்துக்கு பட்டேல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பட்டேலுக்கும் அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை பறி கொடுத்துட்டாங்க அப்படின்றீங்க அவங்ககிட்ட. பட்டேல் காங்கிரஸ் தலைவர். அப்போது நீங்கள் அதை ஓனப் பண்ணணும். நீங்கள் அதை அப்படியே தூக்கி கொடுக்குறீங்க. இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி நீங்கள் பேசியிருக்கீங்க. என்ன காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க தவறு, ஒருவேளை தோற்றா அதுக்கான காரணமாக என்ன இருக்கும்? பிஜேபி வந்து தோற்றால் காரணம் அப்படின்றத விட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு இடதுசாரி இயக்கம் கிடையாது. காங்கிரஸ் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது வலதுசாரியும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 1. 2வது, தேசியம் என்பதற்கு முழு முதற் ஓனர்ஷிப் யார் கோர முடியும்னா காங்கிரஸ் தான் கோர முடியும். பாஜகவோ ஆர்எஸ்எஸோ கோர முடியாது. ஆனால் நீங்கள் அவர்களிடம் கொடுத்து விட்டீர்கள். பாரத மாதா காங்கிரஸோட கிரியேஷன். அதை கொண்டு போய் நீங்கள் பிஜேபிகிட்ட கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பிரச்சாரத்திலிருந்து உங்கள் தாட் ப்ராசஸே என்னென்னா, பாஜக வந்து பாஜக இந்துக்களுக்கானது இப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்திட்டீங்க. இப்போ பெரும்பான்மையான இந்துக்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீ எதுக்கு நீ ஏன் அந்த இது ஏற்படுத்துகிற? நான் என்ன கேட்குறேன்னாக்கா, பாஜக இந்துக்களுக்கு முதல்ல எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அது தனியாக வச்சுருங்க. 2வது, நீ என்றைக்கு இந்துக்களுக்கு எதிராக இருந்திருக்க? நீ எல்லாமே நன்மை தானே பண்ணியிருக்க இந்துக்களுக்கு. சோம்நாத்தில் கோவில் கட்டினீங்க. மசூதி இருந்த இடத்தில் சோம்நாத்தில் அந்த ஸ்ட்ரக்சர் அப்புறப்படுத்தப்பட்டு கோவில் கட்டப்பட்டது 1950. அதே மாதிரி ராமர் கோவில் சிலன்யாசம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான், ராஜீவ்காந்தி தான் திறந்து வைத்தார். அப்போது நீங்கள் எல்லோருக்குமான ஒரு கட்சியாக தானே இருந்தீங்க. எப்பொழுதிலிருந்து நீங்கள் இதிலேருந்து விலகி இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் எப்போ வந்து இந்த ஒரு மதத்திற்கு எதிராக அப்படின்னு போக ஆரம்பிச்சிங்க? அங்கே தான் பிரச்சனை. ஓகே, இதை நாங்கள் பரவாட்டி வந்து நம்ம தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தப்போ வாக்குப்பதிவு, இப்போ வந்து 7ஆம் கட்டம் வாக்குப்பதிவு முடிஞ்சு எக்ஸிட் பால்ஸ் பற்றி இந்த விஷயத்தை வந்து நிறைய வாட்டி இதை வந்து இந்த ஃபேக்டர்ஸை பேசியிருக்கோம். பேசாத அந்த சைடு வந்து பேசலாம். நான் திருப்பி என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு நாட்டோட பெரும்பான்மையான மக்கள் 3வது முறை ஒரே கட்சிக்கு, அது பிஜேபி இல்லைங்க, 3வது வாட்டி காங்கிரஸே வருது, அது வந்து அந்த நாட்டுக்கு
நல்லதா, அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு நாடா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதில்ல, அதை பற்றி பேசவே மாட்டீங்க. நாட்டிற்கு நல்லதா கெட்டதா அப்படின்றதோட மக்களுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் தலைவணங்கி ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. எல்லாருமே வந்து தோட்டோன்னு சொல்றக்கூடிய ஒரு டைலாக்ங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், அதையும் தாண்டி உங்களோட ஒப்பீனியன் எனக்கு வேணும்னு கேட்குறேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் மை ஒப்பீனியன், நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் எஃபெக்டிவாக, அதாவது இந்த பாஜக இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற அந்த அந்த ஆர்கியூமெண்ட்டே போய் சேரலை பெரும்பான்மை இந்துக்களுக்கு அப்படின்றது தான் என்னோடய வருத்தமே. ஏன்னா காங்கிரஸ் மற்றவர்களெல்லாம் இது இந்துத்துவவாதி கட்சி அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இல்லை, இவர்கள் இந்துக்களுக்கே எதிரானவர்கள் அப்படின்றதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கப்படும், தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கப்படும். இது தேசிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்றதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது நடக்கும். ஓகே, நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, நீ திரும்ப திரும்ப நீ இந்து, நீ ராமரை வணங்குற, இப்படி கொண்டு போகிறாங்க. நீ இவன் இந்துக்களுக்கு எதிரானவன், இவன் ராமர் கோவிலுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருக்கான் அப்படின்றத கொண்டு போய் பேசுவதற்கு இங்கே விஷயம் இருக்கிறது. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதை சேர்ப்பதற்கான ஆட்களை கொண்டு வருவது தான் என்னுடைய பணியாக நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பாரதிய ஜனதா இந்துக்கள் விரோத கட்சி. பாரதிய ஜனதா என்பது நீங்கள் இன்றைக்கு 350, 300 இல்லை 280 இல்லை 400+, நீ எது போனாலுமே நீ இந்துக்களுக்கு எதிரான கட்சி. லா ஆஃப் ஆவரேஜஸ் வில் கேட்ச் அப் வித் யூ. என்றைக்காவது ஒரு நாள் நீ வீழ்த்தப்பட போவது அப்படின்றது உறுதி. அது யார் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான். இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் இதை சரியான கோணத்தில் அணுகவில்லை அப்படின்றது நான் பார்க்குறது. இப்போது இந்த ஆஃப்டர் மேட்ச், இப்போ வந்து ஒருவேளை இந்த இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க, ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் திருப்பி பேசுவோம். பட் இந்த ஆஃப்டர் மேத் வந்து எப்படி இருக்க போகுது? திருப்பியும் வந்து 3வது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மமதை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும். அவங்க வந்து தரையில் நிற்காமல் பறக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டோட ஸ்திரத்தன்மையாக இருக்கலாம், இல்லை அந்த டைவர்ஸ் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது. அண்ட் எல்லா கட்சிகளுமே ஊழல் கரைபடைந்த கட்சிகள் அப்படிங்கிறதுனால, எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் திமுக போன்ற கட்சிகள், ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்க கட்சி, ஏன்னா என்ன நடக்குதுன்னு ஏற்கனவே பேட்டர்னை பார்த்துருக்கோம். ஸோ திமுகலாம் அடி பண்ணுவாங்களா, இல்லை இதை வந்து ஒரு நேரமாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு எதிரான அரசியல்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட வந்து அவங்களோட செல்வாக்கு இன்னும் வந்து கூட்டிப்பாங்களா? பிஜேபி 3வது முறை வருவது அப்படின்றது சிறுபான்மையினருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறாக ஒரு சித்தரிப்பு நடக்குது, சிறுபான்மையினருக்கு எதிரானது. பிஜேபி 3வது முறை வருவது என்பது சிறுபான்மையினருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்துக்களுக்கு தான் பிரச்சனை. அவர்களுடைய நம்பிக்கைகள் கொச்சைப்படுத்த போகிறது. அவர்களுடைய நம்பிக்கைகள் ரொம்ப மேலே போயிட்டு அதை ஒரு சாஸ்திரம் லெவலில் இருந்து பேசுகிறீங்க. பட் கீழே இருக்க மக்கள் கூட தான் வந்து மற்ற மக்களும் வாழ போகிறாங்க, சரியா? ஸோ சிறுபான்மையின மக்களில் பார்த்தா இப்போ 3வது முறையாக ஓட்டு போட்ட ஒரு பிஜேபியை ஆதரிக்கிற, குறிப்பாக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா, பிஜேபி வந்து இந்துக்களுக்கு என்னென்ன துரோகங்களை இழைத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா, இவர்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு ப்ளீஸிங்காக தான், அதாவது அப்பீஸ்மெண்ட்டில் தான் இவங்க போயிருக்காங்க. அப்படின்னும் பொழுது அந்த வாக்குகள் அவர்களுக்கும் வரும் அப்படின்றதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி வரவில்லை என்றாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஏன்னா அவங்க இந்துக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொள்வது வரையில்தான் இவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பாஜகவை வீழ்த்துவது என்பது காங்கிரஸ் வாயை மூடிக்கொண்டு இருந்து எங்களை போன்றவர்கள் நாங்கள் முன்னெடுக்கிறோம், நாங்கள் வீழ்த்துக்கிறோம் பாஜகவை. இன்னும் பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இவங்களை ஐடியாலஜிக்கலாக கவுண்டர் பண்ணுறது. அப்படி செய்யும்பொழுது இவர்கள் வீழ்வார்கள். இன்னும் 5 வருஷம் இருக்கு, ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்ல. கண்டிப்பாக ஆரம்பிச்சு தான் ஆகணும், எந்த கட்சியாக இருந்தாலும். 5 வருஷம் இருக்குது, பதவி ஏற்றிட்டதுன்னா ஒரு நாள் போச்சுனாக்கா 4 வருஷம், வாட் எவர் 365 டேஸ் தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வருஷம் 363 டேஸ் தான். நாட்கள் ஓடிவிடும். நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, இதை எதிர்த்து செய்யக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் சுபவி, அருள்மொழி, வக்கீல் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆட்களை வைத்து இந்துக்களை வசைபாடி உங்களால் செய்ய முடியாது. இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை.
ஆண்டகனைஸ் தான் ஆகுன்றீங்க. யூ போலரைசிங் இட். சரி, இப்போது தமிழ்நாட்டை பற்றி பேசலாம். அடுத்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த எக்ஸிட் பால்ஸில் அதிகமாக சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் 2வது இடம் வந்து அதாவது 3 இடங்களை வர பெறுவாங்க பாஜகன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 35 இடங்கள் வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா 3 இடங்கள் பாஜகவும் 1 அல்ல 2 இடங்கள் அதிமுகவுக்கு வர மாதிரியும் சொல்கிறாங்க. ஒருவேளை அதிமுக பாஜகவை விட கம்மியான சீட்ஸ் வந்து வென்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அதிமுக அப்படிங்கிற கட்சியும் வந்து ஒரு ரொம்ப வீக்கான கட்சியாக தானே பார்க்கப்படும். திமுக அதை வேணும்ன்ட்டு செஞ்சு ஸோ பாஜகவை அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை வச்சு தங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்பட போதா? 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள். ஒன்று தருமபுரி, இன்னொன்று கன்னியாகுமரி. திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு? கம்மி தான். வெற்றியே பெறலை எந்த தொகுதியிலும். மாறாக ஐ திங்க் பல தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. அது மட்டும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ், அதிமுக, இந்த பக்கம் என்டிஏ அப்படின்னு இருக்கும்போது அதிமுக பெருவாரியான இடங்களே வெற்றி பெற்றுச்சு. இப்போ என்ன, அதனால் திமுக அப்படியே காலி ஆகிடுச்சு. நீங்கள் ஒத்துக்கிறீங்க இதான் நிலைமை வரப்போகுது அப்படின்னு? 3 இடங்கள் வர பாஜக வெல்லுவாங்க, அதுக்கும் கீழே 1 அல்லது எப்படி வெளில போகிறாங்கன்றதை பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வெல்லுவாங்கன்னு, எந்த அடிப்படையில் அவங்க வெல்லுவாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா நாம் எடுத்தது ஸ்பிக் மீடியா இடமலம் எடுத்ததில் ஒரு இடத்த கூட அவங்க வரலையே பாஜக. ஸோ பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் வந்து குறை சொல்கிறீங்க, ஸோ அதிமுகவும் எங்கே கோட்டை விட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதிமுக எங்கேயும் கோட்டை விட்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பிஜேபியை ஒதுக்கியாச்சு. அடுத்தது தன்னுடைய கூட்டணியில் யார் யாரை கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்து எஸ்டிபிஐ, தேமுதிக நல்ல ஒரு அருமையான ஒரு கூட்டணியாக தான் நான் அதை பார்க்குறேன். தொண்டர்களுக்குள்ளே ஒரு ஜெல்லாச்சு. இது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இங்கே வருவதற்கு தயங்குவது எதுக்குன்னா, இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. திமுகவை அண்டி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தான் வரப்போகிறாங்க. அதான் நடக்குங்கிறீங்க. அப்போ ரொம்ப ஓப்பனாக வந்து தி ஃபீல்ட் ஹஸ் பீன் கெப்ட் ஓப்பன் ஃபார் ஒன்லி ஒன் பர்பஸ். நாங்கள் பாஜகவுடன் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மதச்சார்பற்றன்றது அடிபட்டு போயிடுது. யார் வந்தாலும் வரவேற்கப்படுவார், அவ்வளோதான். 2026 கொண்டானதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதற்கான அடித்தளத்தை வந்து விட்டுட்ருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜவேல் நாகராஜன் ஏற்கனவே அவரை பற்றி பேசியிருந்தோம். சீமானை வந்து அவர் வந்து நிறைய குறை சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில் நடக்கக்கூடிய உணவு பற்றின அரசியலை பற்றி நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவை வந்து லீக்டு ஆடியோவை வந்து இவர் வந்து இப்போது பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பற்றி வந்து டீகோட் பண்ணி அதோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காரு. கேப்டன் சரண் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஏதோ ஒரு செலிப்ரிட்டி ஜோசியராக, செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் அடுத்த படம் ஓடுமா, என்றைக்கு ரிலீஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்குலாம் என்ன பேர் வைக்கணும், அவங்க முதல்வர் ஆவங்களாம் மாட்டாங்களா, அதெல்லாம் பார்த்து சொல்லுவார் போல். ஸோ அவருக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதை வந்து எடுத்து இது பர்சனல் கான்வர்சேஷனாக இருந்தால் நான் வந்து வெளியிட்டிருக்க மாட்டேன், ஆனால் இது வந்து பொதுவான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, இதை வந்து யார் வெளியிட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோவை கேட்குறப்போ சீமானவர்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இந்த சைட்லேருந்து பேசின அந்த ஜோசியரோட வாய்ஸ் தான் நல்லா கேட்குது. லாஜிக் படி பார்த்தா அந்த ஜோசியர் தான் வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டிங்களா? போர்ஷன் ஆஃப் இட் கேட்டேன். அது ஒன்று டசன்ட் மேக் மச் சென்ஸ் டு மீ. ஏன்னா எனக்கு புரியலங்க, அதனால தான். என்னை பொறுத்தவரைக்கும் ராஜவேல் நாகராஜனை பற்றி முடிச்சா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ராஜவேல் நாகராஜன் அவருடைய கெரியரை வந்து ரேடியோ மிர்ச்சிலேயே இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரேடியோ சிட்டியோ வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் அவருக்கு அரசியல் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படுது. அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு தான் அது. அதில் பார்க்கும்பொழுது சீமான் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவரை கவருகிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவர் தன்னை அந்த பயணத்தில், சீமானோட பயணத்தில் இணைத்துக் கொள்கிறார். ஒரு கட்டத்தில் அது 2021 தேர்தல் வரைக்கும் நல்லா சுமூகமாக தான் போகுது. 2021 தேர்தலில் நிதியே கூட திரட்டி கொடுக்குறார். நிறைய, நான் சொல்கிறது லட்சக்கணக்கான நிதியை திரட்டி கொடுத்துருக்காரு. ராஜவேல் நாகராஜன். ஓகே, அவங்க கட்சிக்கு உழைச்சிருக்காரு, அதெல்லாம் இல்லை நீங்கள் மறுக்க முடியாது. பட் அவருக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு உறுப்பினராகவே நான் இருந்தது இல்லைங்கிறாரு. அப்புறம் எப்படி அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க? இல்லை, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, உறுப்பினராக இல்லைனாலும் நான் செஞ்சதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுக்கணும்ல. உறுப்பினராக இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? நான் அதை விட அதிகம் பண்ணிட்டேன். சவுக்கு சங்கர் பண்ணால் மட்டும் தவறுன்னு சொல்கிறீங்க, நீ போயிட்டு ஏன்? நான் தவறுன்னு நான் தான் சொல்கிறேன். சங்கர் பண்ணாலும் சரி, ராஜவேல் பண்ணாலும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சிகள் என்பது தனிநபர்களை கடந்து இருக்கக்கூடியது தான் இருக்கணும் இல்லையா? ஒரு கட்சி நம்ம சொல்கிறதால தான் ஆடுது அப்படிங்கிறது தான் அந்த கட்சியே கிடையாது. அதுவும் வெளியாட்கள்.
இது ராஜவேல் நாகராஜன் போன்றவர்கள் வந்து புரிந்து கொள்ள தயங்குகிறார்கள். அவங்களுடைய விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து சுனில் தெரியும், எனக்கு ரங்கேஷை தெரியும், எனக்கு பிரசாந்த் கிஷோரை தெரியும், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்னா தேர்தலே நாங்கள் வெற்றி பெற்று கொடுக்குறோம்னு என்னமோ திமுக காரனுக்கும் அண்ணா திமுக காரனுக்கும் எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு தெரியாத மாதிரி இந்த பில்டப் எல்லாம். இந்த பில்டப்புக்கு இடம் கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு திமுக. யார் கூட சொல்கிறீங்க? பிரசாந்த் கிஷோரோட. சரியா? நாட் ரிக்வயர்ட். பிரசாந்த் கிஷோர் இல்லைனாலும் ஜெயிச்சிருப்பேன் நீ. அதிமுக கூட தான் அப்புறம் சுனில்ன்றவர் கூட. நீ பிரசாந்த் கிஷோர்னா அவன் சுனில்னு இறங்குறான். ரெண்டுமே தேவையில்லாத அணி என்னை பொறுத்த வரைக்கும். டேட்டாவை தவிர நீங்கள் அவங்களுடைய டேட்டா சயின்ஸ் தவிர வேறு எந்த இடத்துலையும் நிறுவனம் ஆட் வேல்யூ மீடியாவை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இதே எல்லாமே உங்கள் கட்சிக்காரனே செய்வானே. அட்லீஸ்ட் அவனாவது போயிட்டு போவான்ல. நீ யாருக்கோ கொண்டு போய் 300 கோடி 400 கோடி செலவு பண்ணுறதுக்கு உங்கள் கட்சிக்காரங்க செலவு பண்ணலாம்ல. கார்பரேட் மாதிரி கட்சிகள் நடத்துகிறப்போ கார்பரேட் மாதிரி தாங்க யோசிச்சு களத்தில் செயல்பட வேண்டிய அவசியம் நாட் ரிக்வயர்ட் வரும். நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். எல்லாரும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரி, இவர் விஷயத்துக்கு வருவோம். இவர் வந்து இருந்தார் நாம் தமிழர் ராஜவேல் நாகராஜன். அவர் அங்கிருந்து ரைட் விங் நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ராஜவேல் நாகராஜன்ற நபரே ரேடியோ சிட்டியை எங்கேயோ லவ் குரு அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே அவருக்கு ஆக்சசிபிலிட்டி கிடைக்குது. இல்லைனா அவர் கிடச்சிருக்குமா சீமானோட? ஸோ அப்படி கிடச்ச ஒரு ஆக்சசிபிலிட்டியை வச்சு அந்த தேர்தலில் உதவுறார். அவரும் இம்ப்ரெஸ் ஆகிறார். அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய எண்ண ஓட்டம், சித்தாந்தத்தில் இம்ப்ரெஸ் ஆகிறார். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் அது ஒரு பிரிவினை ஏற்படுது. நீங்கள் வெளில வந்துடுறீங்க. அதோடு அதை முடிஞ்சுது. நீ உட்காந்துக்கிட்டு அவருடைய பர்சனல் கான்வர்சேஷனில் எடுத்து வெளில போடுறதுன்றது தப்பு இல்லையா? இது பர்சனல் இல்லைன்னு சொல்கிறாரு. பர்சனலாக இருந்தால் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பர்சனல்? அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து குறிப்பிட்றது வந்து 2 பேர். ஒன்று வந்து வனிதா அப்படின்னு நினைக்கிறவங்க பேர், ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி வந்து குறிப்பிட்டு வந்து பேசுகிறாரு. இன்னொன்று சபரீஷன் அவர்களையும் வந்து குறிப்பிட்டு பேசுகிறாரு. இல்லை, குறிப்பிட்டு பேசக்கூடாத சட்டம் இருக்கா? இல்லையே, அவங்க இணைந்து செயல்படுற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கா மாதிரியும். அவங்க இணக்கமாக செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்? நீங்கள் சத்தியான ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? கமல் அவர்களோட படம். அதில் என்ன காட்டுவாங்க அப்படின்னா, அரசியல்வாதிங்க சூழ்நிலைக்காக வந்து இளைஞர்களை வந்து தூண்டி விட்டு அரசியல் இயக்கத்துக்குள்ளே சேர்க்கறது, அவங்களோட உணர்ச்சிகளை பயன்படுத்தி எல்லாரும் தானே பண்ணுறாங்க. அதை தான் கேட்குறேன் நான். அரசியல்வாதிகள் எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ சீமானும் சேர்ந்து பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுறதுல தப்பு இருக்குது. என்னங்க அநியாயமா இருக்கு? ஆமாம். நான் என்னங்க அநியாயம் இதில்? எனக்கு புரியலையே. என்ன அநியாயம் இருக்க முடியும்? நான் கேட்குறேன், ராஜவேலன் நேரடியாக மூஞ்சியை பார்த்து நான் கேட்குறேன். நான் நீ சொல்லு, உன்னுடைய அண்ணாமலை, நீ தூக்கி நிறுத்தக்கூடிய அண்ணாமலை கேஎன்ஆருடைய குடும்ப திருமண விழாக்கு சென்றாரா இல்லையா? சென்றார். செல்வியை அழைத்து கொண்டு சென்றார். செல்வின்னு இந்த அறிவாளிகள் குரூப்னு ஒன்று இருக்குது. மற்றவங்களாம் முட்டாள் மாதிரி, இவன் தான் என்ன அறிவாளிகள் குரூப்புண்டு. சரி, அப்படி இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் விங் இருக்கு இல்லையா, அதோடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வி ஜோசிகாரர். செல்வி ஜெயலலிதா எழுந்து வந்துடுவார்னு சொன்ன ஜோசிகாரர் அவர் இல்லையா? அந்த செல்வியை அழைத்து கொண்டு நீங்கள் இதுக்கு போனீங்களா இல்லையா? கேஎன்ஆரோட திருமணத்துக்கு போனாங்களா இல்லையா? அண்ணாமலை நீ போயிட்டு வர்றது பிரச்சனை கிடையாது. எல்லாரும் போகிறாங்க. எச் ராஜா போயிருக்காருங்க. கலைஞர் அரங்கத்தில் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய குடும்பமோ இல்லை திமுகவோட மூத்த அமைச்சர்கள் அவங்களுடைய அந்த திருமணத்திற்கு போயிருக்காரு. சரியா? அது மேட்டர். அவங்க வைஃபும் கூட இவங்க குடும்பம். ஆனால் அந்த ஃபோட்டோவெல்லாம் ரொம்ப தெளிவாக வெளில வந்திருக்கு. நீ மாறாக கேஎன்ஆரோட உறவினருடைய திருமணத்திற்கு சென்ற பொழுது அந்த ஃபோட்டோ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அப்போ எதை மறைப்பதற்காக செய்கிறாய்? ஏதாவது பிஸ்னஸ் டீலிங் இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் எடுத்துக்கிட்டீங்க. நான் கேட்குறேன், ராஜவேலுக்கு உங்களுக்கு தெரியாதா? யூ வாண்ட் மீ டு ப்ரொடியூஸ் தோஸ் டாக்குமெண்ட்ஸ்? ஐ எம் ரெடி டு டூ தட். ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்கிராப் எடுப்பாங்க. அதுக்கு நிறைய கோட்டாஸ் இருக்கும். அந்த ஸ்கிராப் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் இதுலேயும் வரக்கூடிய அந்த ஸ்கிராப் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க உதயநிதி கோட்டாவின் கீழே அண்ணாமலைக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது 2 கோடி ரூபாய் மாதம். இதை பற்றி பேசுகிறதுக்கு ராஜவேல் தயாரா? இதை நீங்கள் உண்மை நம்புறீங்களா? நான் ஒரு உண்மை இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன் இதை? சரி, அப்போ ஜி ஸ்கொயர் கிட்ட வந்து இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, காவல்துறையுடைய நியமனங்களில் இவர் சீமான் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நான் அனுமானிக்கிறேன். நீ எப்படி அனுமானிக்கிற? இந்த ஒரு கான்வர்சேஷனை வச்சா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றார். இந்த ஒரு கான்வர்சேஷனை வச்சா சரி, அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம். என்னுடைய கேள்வினா அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? நாளைக்கு உனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. உன்னை கூப்பிட்டு உன் பேச தமிழா பேச நாங்கள் மாதம் 20 லட்சம் தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி கொடுக்குதுன்னு வைங்க. நீ வேணான்னு சொல்ல போறியா? நீயே தான் நான் டிஃபெண்ட் பண்ணேன். இந்த மதன் இஷ்யூ வந்த பொழுது நான் தனிப்பட்ட விதத்தில் போய் சந்தித்த பொழுது அதை எடுத்து வெளியிட்டார்கள். அயோக்கியத்தனம் தான் அது. நீ பண்ணுற அயோக்கியத்தனம் அதுக்கு சற்றும் சளைத்தது இல்லையே.
சரிங்க. இப்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கட்சியில் வந்து பல சலசலப்புக்கு காரணமாகவும் இருக்காரு. சீமானோட ரொம்ப நெருங்கியும் இருக்காரு. அவரோட விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதாவது இந்த மாதிரி பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாம் சாட்டை துரைமுருகன் அவரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு சீமான் அப்படின்றாங்க. அதாவது வெளியில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா, அரசல் புரசலாக ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. G2 அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் சாட்டை துரைமுருகன் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு பெரிய தொகை வந்து கைமாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரெட் ஜெயண்ட்டாக இருக்கட்டும், G2 இருக்கட்டும், அது மாதிரிலாம் பட்டும் படாமல் வந்து பேசிட்டு போயிடுவார் சீமான். சரி, சீமான் பேசுறதுனால யாருக்கு இம்பாக்ட் ஆக போகுது? நடக்கிறது என்ன அதிமுக ஆட்சியா? சரிங்க, அவரை நம்பி வந்தவங்களுக்கு இம்பாக்டே ஆகாதாங்க. அவரை நம்பி வந்தவங்களுக்கு இம்பாக்ட் அது வேற விஷயங்க. நான் கேட்கறது என்னன்னா, சீமான் வந்து இந்த தொழில் கூடத்தை பற்றியோ இல்லை இந்த கார்பரேட்டை பற்றி பேச போவதனால யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது? யாருக்குமே கிடையாது. நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, ராஜவேல் நாகராஜன் போன்றவர்கள் ஜஸ்ட் பிகாஸ் தேர் அப்சஸ்ட் வித் த ஃபேக்ட் தட் சீமான் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு தவறு இழைத்து விட்டார் தனிப்பட்ட விதத்தில், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அந்த கட்சியே ஒழிப்பேன் என்று கிளம்புற மாதிரி தான் அவர் கிளம்புறாரு. இது தப்பு. சரி, ஒரு கட்சி இருக்குது, அதோட கொள்கைகள் சரியானதாக இருக்குது, ஆனால் தலைவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டுக்கு எதுவாக சொல்கிறேன் நான். அப்போ சொல்கிறதெல்லாம் வந்து காப்பாற்றணும், பாவம் அவங்களாம். அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா சொல்கிறதுக்கு? சரி, நீங்களும் நானும் பேசின நிறைய ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. வெளில விட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது தான் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் விழித்தார் சீமான்ட்டு. நான் கேட்குறேன், எல்லா தலைவர்களும் எல்லா இடத்துலையும் பர்சனலாக சில அந்யூன்யமாக சில பேசிப்பாங்க. கண்டிப்பாக எல்லாம் பேசிப்பாங்க. இதென்ன நீ போட்டு பார்க்குறியா? அதாவது அண்ணா திமுக இது பக்கம் இதுக்கு துணை நிற்கக்கூடாது, நான் சீமானனையும் அவர் கட்சியும் காலி பண்ணுவேன் அப்படின்னு இறங்குற மாதிரி தான் இது. நான் என்ன கேட்குறேன்னா, இது ப்ரைவேட் கான்வர்சேஷன். அவர் அப்படி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாருன்னே வச்சுப்போம். நீ யார் அதை வெளிக்கொண்டு வருவதுக்கு? தவறு இல்லையா அது? கட்சியில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா, நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு ஒருத்தரும் வந்து தனி கட்சி தொடங்கலாம் என்ன அப்படின்னு கேட்டு வெளில வந்தார். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்தார். அவர் ஏங்க அது அவங்களோட உட்கட்சி விவகாரங்க. சரி, சரியா? இது பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் போகிறேன். தமிழை பேசணும், ஊடகம் வச்சிருக்காரு, எல்லாத்த பற்றியும் பேசலாம் இல்லையா? அப்போ இதே மாதிரி அவர் நிறைய பேரை பற்றி பேசியதெல்லாம் வெளியிட்டா ஏற்றுப்பாரா? ஐயோ, பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ் யார் வெளியிட்டாலும் தவறு. அப்போ அதுதான் அவர் பண்ணுறாரு. பயில்வான் ரங்கநாதன் செய்வதற்கும் குட்டி பத்மினி செய்வதற்கும் நீ செய்யறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் குட்டி பத்மினி என்ன பண்ணுறாங்க, கருணாநிதியும் இறந்து விட்டார், செல்வி ஜெயலலிதாவும் மறைந்து விட்டார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, குட்டி பத்மினி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 கைது செய்யப்பட்ட பொழுது, அந்த தண்டனை வழங்கப்பட்டு கைது செய்யப்பட்ட பொழுது நான் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்து விட்டேன். அவர் பழிவாங்கப்பட்டார், இது அரசியல் பழிவாங்குகின்ற ஒரு செயல்னு. அப்புறம் என்னை கூட்டம் சார் கோபாலபுரத்துக்கு. நான் போகும்போது துரைமுருகன் இந்த இலக்கியங்கள்லாம் கீழே இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு போ உனக்கு பெரிய மேட்ரு இருக்குது. ஏன்னா கலைஞர் டிவியில் சீரியல்லாம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து. அவர் போனோடனே அதை பற்றி கேட்கவே இல்லை. இவங்களா சொல்லிட்டாங்க, இதை அவங்களே பதிவு பண்ணுறாங்க. பார்த்துருக்கேன் நானும் இந்த மாதிரி நான் வந்து அவங்களோட பழகியிருக்கேன், அம்முவோட நான் பழகியிருக்கேன், அம்முன்றது ஜெயலலிதா அவங்களோட நான் பழகியிருக்கேன் அப்படின்போது நான் என்னால் மனசு கேட்கல, நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது அதை விட்டு அவளே என்கிட்ட கேட்டிருந்தானா இதே வார்த்தையை குட்டி பத்மினி பயன்படுத்துகிறாங்க. அவளே என்கிட்ட கேட்டிருந்தானா நானே அந்த வாபஸ் வாங்கியிருப்பேன் அந்த வழக்கு. அப்போ பழி வாங்குவதற்காக போடப்பட்ட வழக்குன்றது தெளிவாகிறது. சரி, அதை விடுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது இல்லை ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து வைத்துக்கொள்வது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் தானே? இல்லை, இப்போ ஆற்காடு வீராசாமி அவர்கள்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து சந்திக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ சசிகலாவை தான் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்போ போயஸ் தோட்டத்தில் வந்து பக்கத்து ரூமில் ஜெயலலிதா இருந்ததாகவும், அதாவது ஓவர் ஹியர் பண்ணுற அந்த கான்வர்சேஷனை சசிகலா அவர்களும் ஆற்காடு வீராசாமி சந்தித்து பேசினதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், அவங்கவுங்களோட ஆயிரக்கணக்கான கோடிக்கு உண்டான தொழிலை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா எதிரும் புதிராக நின்று சண்டை போட்டுட்ருக்க அரசியல் தலைகள்லாம் சந்திச்சுக்கும், கீழே இருக்க தொண்டர்கள்லாம் இதை நம்பி வந்து இது ஒரு அரசியல்னு பின்னாடி போகணுமா? இது ஒரு கேவலமான விஷயமா தானே தெரியும். இல்லை, எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவர் பரஸ்பரம் நட்பு பாராட்டக்கூடாதுன்னு நீங்கள் எங்கே சொல்லியிருக்கு? எதிரில் வராங்க தேர்தல் பிரச்சாரத்தப்போ. நான் கேட்குறேன், ராஜவேல் நாகராஜன் என்ன இவர் திமுக ஆட்களோட தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்லலை, நான் அவரை நியாயப்படுத்துறதுக்காக பேசுகிறேன். அவரை நியாயப்படுத்துறதே விடுங்க, அவர் தவறு செய்திருந்தால் தானே நியாயப்படுத்தணும். நான் அவர் செய்து தவறுன்னே சொல்லியே, அவர் நியாயஸ்தானே அவர் சொல்கிறார் இல்லையா? நீ என்ன திமுக ஆளுங்களோட டச்சில் இல்லையா? நீ அண்ணா திமுக ஆட்களோட டச்சில் இல்லையா? நீ நாம் தமிழக ஆட்களோட டச்சில் இல்லையா? பாஜக ஆட்களோட நீ இணைந்து பயணிக்கலையா? அப்போது நீ வந்து செய்யும்போது ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவங்களுக்கு 1000 ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் வரும். எல்லோருடையும் அவர் தொடர்பில் தான் இருப்பார். ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், எல்லாரோடையும் டச்சில் தான் இருப்பார் அவர். இது எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க? வேறு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க முடியும்? இப்போ நாம் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காருன்னு நானே கேட்குறேன், அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காருன்னு வைங்க. நீ என்ன சொல்கிற? அவர் வந்து இப்படி பண்ணி அவருடைய மனைவி
அவர் பேசவில்லை. அவங்க தான் டீல்லாம் பேசுறாங்க. அப்படி உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அண்ணன் எதா இருந்தாலும் டைரக்டா என்ன ஆதாரம் உனக்கு இருக்குது? இப்போ சங்கர் பேசினான்ல, அதற்கும் உனக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? தமிழ்நாட்டில் எங்கே தொழில் தொடங்கப்பட்டாலும் என்ன நடந்தாலும் அங்கே போய் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வந்து நாம் ஆளுங்க தான் பண்ணுறாங்க. நாம் தமிழரை விட்டுருங்க. சரி, நாம் தமிழர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நான் ராஜவேல் நாகராஜனுக்கு நான் கொடுக்குறேன், சீக்கிரம் டேப்ஸ் நான் தரேன். இவர் சொல்கிறார் இல்லையா டேப்ஸுன்ட்டு, ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ப்ரைவேட் கான்வர்சேஷன் பேசவே கூடாது, உதாரணத்துக்கு கூட சொல்லக்கூடாது. இல்லை, நான் சொல்கிறேன், நான் தரேன் ராஜவேலுக்கு. அண்ணாமலை வந்து அவனுடைய குடும்பம், அவனுடைய மச்சான்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து டீல் பேசிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து கொள்ளையாக அடிக்கிறதுக்கான அத்தனை ஆதாரம் நான் தரேன். நீ வெளியிடுவியா? உன் பேச தமிழா பேசல, அது எப்படி வெளியிடுவார்? அப்புறம் பாஜக ஆதரவாளர் இல்லையா? இருந்துட்டு போ. இப்போ நியாயமாக இருந்தால் எல்லாமே நியாயம் தானே. இப்போ உன் தலைவன் என்ன உத்தமனா நீ மற்றவனை பற்றி கை காட்டுறதுக்கு? இதில் ஒரு பிட்டு வேற போடுறது என்னென்னா, எடப்பாடியாரை பற்றி உரிமையில் பேசிவிட்டார். நான் சொல்லட்டுமா? நீ என் கூட பேசும்போது நீ நானும் பேசியிருக்கும்போது ப்ரைவேட் கான்வர்சேஷனில் நீ எவ்வளோ பேசியிருக்கேன் எத்தனையோ தலைவர்களை பற்றி. திருப்பி நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. அதுதான் நீ அதை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், நீ அதை செய்கிற தப்புன்னு நான் சொல்கிறேன். சரி, நீ எங்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட நீ பேசியிருக்கலாம். நீ பேசின இடத்துலலாம் நீ வந்து சில தகவல்களை தெரிவிச்சிருக்கலாம், நான் சில தகவல்களை தெரிவிச்சிருக்கலாம். பிளாக்மெயில்லாம் என்னங்க? இதில் பிளாக்மெயில் பண்ணி என்ன ஆக போகுது? ராஜவேல் நாகராஜன் நல்லா இருந்தால் நான் வாழ்த்துவேங்க. அவருடைய சேனல் இன்னும் மென் மேலே வளரணும்னு நான் வாழ்த்துவேங்க, அது வேறு விஷயம். பட் நாட் திஸ் நான்சென்ஸ். இது மாதிரி நீ வந்து டேப்ஸை வெளியிட்டுக்கிட்டு அசிங்கமாக இல்லை உனக்கு? நீ நீ எத்தனை பேர்கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்ப? எத்தனை தலைவர்கிட்ட நீ பேசியிருப்ப? ஏன் என்கிட்டயே பேசியிருப்பேன்? நான் அப்புறம் அதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வெளிலட்டா? அசிங்கம் இல்லை, அது கேவலம் இல்லை. இல்லை, நான் பேசியிருப்பேன், எத்தனை பேரை பற்றி பேசியிருப்பேன். ப்ரைவேட்டில் எல்லாருமே வேறு மாதிரி தாங்க பேசுவாங்க. ப்ரைவேட்டில் எல்லாருமே வாருங்கள், செல்லுங்கள், அமருங்கள், இப்படியா பேசுவாங்க. ப்ரைவேட்டில் வி வில் ஹாவ் சர்டன் வேர்ட்ஸ், சில வார்த்தைகள் வரும், இவன் கூட போகலாம், ஒருமையில் கூட போகலாம். என்னங்க தப்பு? அது என்ன விட்டு போடுற? எடப்பாடியை ஒருமையில் பேசியிருக்கிற, அதாவது நான் அதிமுக இந்த இடத்துலையும் போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது. வன்மம் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே, அது எனக்கு புரியுது. மேபி யூ ஆர் ஜஸ்டிஃபைட். நாம் தமிழர் கட்சியில் உனக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஒரு கோபமும் உனக்கு இருக்கலாம். அதுக்கு நாங்கள் தான் ஊறுகாயா உன் போதைக்கு? அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீ உன் சேனலை நல்லா நடத்து, மேலே கொண்டு போ. நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக செய்யக்கூடிய, சித்தாந்த ரீதியாக சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசு. அதை விட்டுவிட்டு அவர் வந்து அண்ணன் திமுகவுடன் தொடர்பில், நான் சொல்கிறேன் உன் கட்சி திமுகவோட இருக்குங்க தொடர்பில் எல்லாத்த பற்றியும் இல்லை நீ மறுக்க முடியுமா? உன் சபரீசன் போய் நிற்கிறாங்க, இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, நீ சொல்லு, அப்போ அண்ணாமலைக்கு தொடர்பு இல்லையா திமுகவோட? இல்லை, 10 வருஷமாக திமுகவுக்கு எதிரான அரசியலை செஞ்ச சீமான் ஒரு தடவை கூட கைது செய்யப்படவே இல்லையே. நான் சீமான் வந்து யோகியர், உத்தமர், நல்லவர், இவரை கடந்து யாருமே இல்லைன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எல்லா அரசியல்வாதியும் எல்லா தொடர்புகளையும் வைத்திருப்பார்கள். ஒரு கட்சின்னு இருந்தால் எல்லாரோடையும் தொடர்பில் இருப்பாங்க. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம். இதை வச்சுட்டு எதுக்கு நீ ஆற்றிக்கிட்டு இருக்க? சீமான் என்கிற நபர் மக்கள் பிடித்திருக்கிறது, சீமான் என்கிற நபருக்கு வாக்களிக்கிறார்கள். இல்லை நீ மறுக்க முடியுமா? தனி ஒரு ஆளாக அவன் 8% ஓட்டு வாங்கலையா இருந்தாலும்? நீ ஆள் பட சேனை மேலேருந்து அமித்ஷா, குமித்ஷா, மோடி, ஜாடி இதெல்லாம் வச்சுட்டு தானே உன்னால் பண்ண முடியுது. ஆள் பட சேனை பரிவாரம், இதில் உனக்கு லட்சக்கணக்கில் தண்டம் மாதம். அவன் இன்னும் ஒரு உக்கா பக்கரி ஒருத்தன் உட்காந்துருக்கான் அங்கேருந்து வாரம்னு ஒன்றுத்தில், அவனுக்கு வந்து தண்டம் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபான்னு இத்தனையும் கொடுத்தான்னு நீங்கள் கொண்டு நீங்கள் நிறுத்திருக்கீங்க. நீ பண்ணால் மட்டும் அரசியலா? மற்றவங்க பண்ணால் அரசியல் இல்லையா? நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பாஜக திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியை விட்டுருங்க, மறைமுகமாக பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், எல்லாரோடையும் எங்க அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் எல்லாரோடையும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். நிலைப்பாடு என்பது வேற. அது கீழே தொண்டர்கள் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். மேல் லெவலில் எல்லாரோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் திமுகவோட நாம் தமிழர் பேசக்கூடாது? நேர்ந்து விட்டுருக்காங்களா? காலத்துக்கும் திமுக திட்டிகிட்டு இருக்கணும், அதோட அறுவடையை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நேர்ந்து விட்டுருக்காங்களா? ஏன் பாஜக வந்து திமுகவோட பேசக்கூடாது? அண்ணா திமுகவோட பேசாது. அப்படியே பேசினாலும் அது எப்படி இருக்கும்? உனக்கு ராஜமுன்றி, எனக்கு காக்கிநாடா, இப்படி வேணால் இருக்குமே தவிர்த்து, நீங்கள் ஒரு தலைவர்கள்னு வரும்பொழுது அவங்க எல்லாரோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எப்படி, ஹவு டேர் யூ ட்ராக் தட் லேடி, அவரோட ஒய்ஃபை நீங்கள் எப்படி இழுக்கிறீங்க? நான் கேட்குறேன், அண்ணாமலையோட ஒய்ஃபை எடுத்தால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் அசிங்கம் இல்லையா? திமுக செஞ்சுருக்காங்க, நான் கண்டிச்சிருக்கேன், அயோக்கியத்தனம் இது. அப்போ இதை நீயே பண்ணுறியே. டைரக்டாக நீங்கள் நாகராஜன் வந்து இந்த விஷயம் அப்சல்யூட்லி ராஜவேல் நாகராஜன் ஹஸ் டு மெச்சூர் ஹிம்செல்ஃப். ராஜவேல் நாகராஜன்ட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் இது ரொம்ப தவறு. பர்சனல் கான்வர்சேஷன்ஸை எடுத்து போடுறது, பர்சனலாக யாருக்கா ஏதாவது நன்மை செய்திருந்தால் அதை சொல்லி காண்பிப்பது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரீட்.
இது ரொம்ப தவறான ஒரு ட்ரீட். அப்படி சொல்லி காண்பிக்க வேண்டும் என்றால் ராஜவேல் நாகராஜனுக்கு மற்றவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்றத அவங்கவுங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, பட்டியலிட ஆரம்பித்தாங்கன்னா இவர் எங்கே அவர் முகத்தை கொண்டு போய் வைத்துக் கொள்வார் என்பதனை அவர் யோசித்து கொள்ள வேண்டும். தமிழக அரசியலில் இந்த ரெக்கார்ட்ஸு, டேப்ஸு, வீடியோஸு ரொம்ப கேவலங்க இது. ஒழியணும் அப்படிங்கிறீங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். இது நேரடியாக நேருக்கு நேர் சண்டை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி டேப்பை வெளியிடுவேன், ஈப்பை வெளியிடுவேன் கொண்டு வருது. இதை வச்சுட்டு ஒரு சேனல் நடப்படுறதுல ஒரு பொழப்பா. இதை பற்றி இதுக்கு மேலே வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்பலாமா? மிக்க நன்றி. இதே மாதிரி வந்து முக்கியமான சில விஷயங்களோட நாளைக்கு வேற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.